ஹலோ ஆல், இன்றைக்கி வந்து நம்ம பீட்ஸ் ஒர்க் பார்க்கலாம். இதுக்கு வந்து பேசிக்காக நம்ம என்னென்ன பீட்ஸ் வந்து யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிடுறேன். இது வந்து சுகர் பீட். இதுலேயே வந்து எல்லா கலர்ஸுமே இருக்குது. இது வந்து கோல்டு கலர் நான் எடுத்திருக்கேன். இதுலேயே வந்து ஆன்டிக் கோல்டு, சில்வர், அதுக்கப்புறமா எல்லா கலர்ஸுமே அவைலபிள் இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து ரவுண்ட் பீட். ரவுண்ட் பீட்டில் வந்து நம்பர் 3 அண்ட் நம்பர் 4 யூஸ் பண்ணுவோம். இது வந்து நம்பர் 3, இது வந்து நம்பர் 4 mm. ரெண்டுமே கொஞ்சம், இது வந்து கொஞ்சம் சின்ன சைஸாக இருக்கும், இது வந்து அதை விட கொஞ்சம் பெரிய சைஸாக இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து இதுலேயே வந்து நம்பர் 2, நம்பர் 1, நம்பர் 0எல்லாம் இருக்குது. அதுக்கு பதிலாக நம்ம சுகர் பீடை யூஸ் பண்ணிக்குவோம். இது வந்து ரொம்ப சின்னதாக இருக்குது இல்லையா, அதை விட கொஞ்சம் பெருசு 3 mm, அதை விட கொஞ்சம் பெருசு 4 mm. இதுதான் வந்து நம்ம பேசிக்காக யூஸ் பண்ணுவோம். இப்போ இந்த ரவுண்ட் பீட்ஸ் இல்லாமல் கட் பீட்ஸ் யூஸ் பண்ணுவோம். கட் பீட்ஸ் வந்து இதுதான். இது வந்து கட் பீட்ஸ் இல்லைனா டியூப் பீட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இதுலேயே வந்து இன்னும் குட்டியாக, இதில் பாதி கட் பீடும் இருக்குது. இதுலேயே வந்து இன்னும் நீளமாக இந்த 2 கட் பீட்ஸ் சேர்ந்தால் எந்த அளவுக்கு நீளம் வரும் அந்தளவுக்கு பெரிய டியூப் பீடும் இருக்குது. இது வந்து கிளாஸில் இருக்கும் பாருங்கள். இது எல்லாமே வந்து கிளாஸில் இருக்கும். இதுலேயும் நிறையா கலர்ஸ், எல்லா கலர்ஸுமே இருக்குது இதுலேயும். இதே மாதிரி ரவுண்ட் பீட்லேயும் உங்களுக்கு கலர்ஸ், எல்லா கலர்ஸுமே இருக்கும். நம்ம பேசிக்காக வந்து ரவுண்ட் பீட்ஸில் வந்து இந்த கோல்டு தான் யூஸ் பண்ணுவோம். கட் பீட்ஸில் கூட நம்மளுக்கு வந்து நிறையா கலர்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ இது எல்லாமே வந்து எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு சொல்கிறேன். அதுக்கப்புறமா பீட்ஸ் எல்லாம் ஸ்டிச் பண்ணுறதுக்கு நம்ம இந்த நீடில் தான் யூஸ் பண்ணுவோம். இது பாருங்கள், இந்த இடத்துல வந்து கொஞ்சம் தின்னாக லென்த்தாக இருக்கும். இதுக்கும் உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் இருக்கும் பாருங்கள். இது வந்து கொஞ்சம் திக்காக இருக்கும். இது வந்து இந்த இடத்துல ரொம்ப தின்னாக இருக்கிறதுனால நிறையா பீட்ஸ் நீங்கள் கோர்த்துட்டு ஒவ்வொரு பீட்ஸை ஸ்டிச் பண்ணுறதுக்கு வந்து நீங்கள் இந்த மாதிரி ஸ்விங் த்ரெட்டும் எடுத்துக்கலாம், இல்லைனா இந்த மாதிரி டேங்கஸும் எடுத்துக்கலாம். இந்த டேங்கஸ் வந்து ஸ்விங் த்ரெட்டை விட கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும், அதுதான் டிஃப்ரென்ஸ். பட் என்ன பிரச்சனைனா இது வந்து ஒயிட் கலரில் தான் இருக்கும். இது ஒயிட் கலரில் இருக்கிறதுனால பீட்ஸ் வந்து கோல்டு கலரில் இருக்கிறதுனால கொஞ்சம் உங்களுக்கு இது வெளியில் தெரிய சான்ஸ் இருக்குது. ஸோ அதனால் உங்களுக்கு வந்து நான் ஸ்விங் த்ரெட்டு எல்லோ கலர் எடுத்திருக்கேன். எல்லோ கலர் எடுக்கும்போது உங்களுக்கு வந்து அந்த மாதிரி வெளியில் தெரிகிற ப்ராப்ளம் இருக்காது. இப்போ ஃபஸ்ட்டு வந்து நம்ம சுகர் பீட் ஸ்டிச் பண்ணிக்கலாம். சுகர் பீடுக்கு இந்த மாதிரி நார்மலாக செயின் ஸ்டிச் போடுற மாதிரியே தான் த்ரெட் இப்படி மேலே எடுத்துக்கோங்க. த்ரெட்டை மேலே எடுத்துகிட்டு சுகர் பீட் எடுத்துக்கலாம். சுகர் பீடு வந்து ஒரு 2 சுகர் பீட், அப்படி இல்லைனா 3 சுகர் பீடு சேர்த்து வச்சு ஸ்டிச் பண்ணலாம். பாருங்கள், நான் 3 சுகர் பீட் எடுத்திருக்கேன். இப்படி சேர்த்து வச்சுட்டு பாருங்கள், இந்த த்ரெட்டை திரும்பவும் இந்த கொக்கியில் மாட்டிட்டேன், மேலே வந்த த்ரெட்டை. இப்போது இந்த சுகர் பீடை இந்த த்ரெட்டுக்குள்ளே தள்ளிடுங்க. இந்த மாதிரி த்ரெட்டுக்குள்ளே சுகர் பீடை தள்ளிட்டு அடியில் த்ரெட் எடுத்திங்கன்னா கரெக்டாக டைட் ஆயிரும். இப்போ எந்த இடத்துல வருதோ இந்தளவுக்கு லென்த்தில் வருது. ஸோ இந்தளவுக்கு குத்திட்டு திரும்ப வந்து த்ரெட்டை மேலே எடுக்கணும். உங்களுக்கு ஸ்டார்டிங்கில் வந்து 3 பீடு ஸ்டிச் பண்ணுறது கஷ்டமாக இருந்துச்சுன்னா சிங்கிள் எடுத்துக்கோங்க. இங்கே பாருங்கள், இந்த மாதிரி த்ரெட்டு மேலே வந்துருக்கு இல்லையா, ஒரு பீடு எடுத்துட்டேன். இப்படி கோர்த்துக்கோங்க. உள்ளே கோர்த்துட்டு இதுக்கு பக்கத்தில் ஒரு குட்டி செயின் திரும்பி இப்படி குத்திட்டு த்ரெட்டை மேலே எடுத்துருங்க. இந்த மாதிரி தான் பீட்ஸ் வந்து ஸ்டிச் பண்ணணும். நீங்கள் சுகர் பீடு வந்து 3 பீட்ஸ் வரைக்கும் சேர்த்து ஸ்டிச் பண்ணிக்கலாம். 4 பீடு 5 பீடெல்லாம் எடுத்து ஸ்டிச் பண்ணாதீங்க. அப்படி ஸ்டிச் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி மேலே தூக்கிட்டு வந்துடும். 4-5 பீடு சேர்த்து இப்படி ஸ்டிச் பண்ணும்போது இப்படி மேலே தூக்கிட்டு தெரியும். ஸோ நீங்கள் வந்து மேக்ஸிமம் 3 பீடு மட்டும் ஸ்டிச் பண்ணுங்கள். பாருங்கள், நான் 3 பீடு எடுத்திருக்கேன். 3 பீடு எடுத்துகிட்டு இப்படி த்ரெட்டில் கோர்த்துக்கோங்க. கோர்த்துட்டு இப்படி நல்லா தள்ளி விட்டுருங்க. தள்ளி விட்டுட்டு அடியில் இப்படி கரெக்டாக எந்த இடத்துல வருதோ அந்த இடத்துல வரைக்கும் எடுத்துகிட்டு வந்து வச்சுட்டு ஸ்டிச் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு நெருக்கமாக வரும். திரும்ப 3 பீட் எடுத்துக்கலாம். 3 பீட் எடுத்துகிட்டு பாருங்கள், இப்படி கோர்த்துட்டு இப்படி தள்ளி ஸ்டிச் பண்ணிட்டீங்கனாலும் பீட்ஸ் வந்து இந்த மாதிரி கேப் விழுந்துடும், லூப்பாக இருக்கும். இப்படி நல்லா கரெக்டாக இதுக்கு பக்கத்தில் வரைக்கும் வச்சு எடுத்துகிட்டு போயிட்டு இப்படி ஸ்டிச் பண்ணுங்கள். அப்போ உங்களுக்கு வந்து கேப் இல்லாமல் இந்த மாதிரி வரும். பீட்ஸ் ஸ்டிச் பண்ணுறதுக்கு எதுக்கு இந்த நீடில் யூஸ் பண்ணுறோன்னா, இந்த மாதிரி எவ்வளோ பீட்ஸ் வேணுமோ அந்தளவுக்கு பீட்ஸ் எடுத்துக்கலாம். இந்த நீடில் இந்த பார்ட் வந்து நீளமாக இருக்கும். ஸோ உங்களுக்கு நிறையா பீட்ஸ் பிடிக்கிற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி பீட்ஸ் எடுத்துகிட்டு பட் ஸ்டிச் பண்ணும்போது உங்களுக்கு எவ்வளோ பீட்ஸ் தேவையோ அவ்வளோ பீட்ஸை மட்டும் உள்ளே விட்டுறணும். பாருங்கள், இப்போ 3 பீட்ஸ் வேணும்னா 3 பீடு மட்டும் இப்படி உள்ளே விட்டுட்டு இப்படி தள்ளி விட்டுருங்க. ரிமைனிங் பீடை வந்து இந்த மாதிரி ஒரு விரல் வச்சு இப்படி பிடிச்சிக்கோங்க. ஃபுல்லாக உள்ளே விட்டுற வேண்டாம். நெக்ஸ்ட்டு வந்து திரும்ப அதே மாதிரி ஸ்டிச் போட்டுக்கோங்க. உங்களுக்கு இந்த மாதிரி நிறைய பீட்ஸ் எடுத்து இப்படி வைக்கிறது கஷ்டமாக இருந்துச்சுன்னா பரவாயில்ல, நீங்கள் வந்து 3 பீடாகவே தனித்தனியாக எடுத்து ஸ்டிச் பண்ணுங்கள். அதனால ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. இது வந்து நல்லா ப்ராக்டிஸ் ஆயிடுச்சு. நிறையா ஃபுல் ப்ளவுஸ் ஒர்க் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி பண்ணும்போது உங்களுக்கு சீக்கிரமாக ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். நிறையா டைம் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்காது. அதுக்காக தான் வந்து ஒரே டைமில் இவ்வளோ பீட்ஸ் எடுத்துக்கிறோம். ஸோ உங்களுக்கு வந்து ஸ்டார்டிங்கில் அது கஷ்டமாக இருந்துச்சுன்னா 3 பீடை எடுத்துகிட்டு இப்படி ஸ்டிச் பண்ணுங்கள்.
இப்போ நாட் போட்டுடலாம். இது ஒன்றும் இல்லை, ஒரு செயின் இந்த மாதிரி ஒரு செயின் எடுத்துகிட்டு இதுக்குள்ளே பீட்ஸை கோர்த்துட்டு திரும்ப அடுத்த செயின் எடுக்கிறோம், அவ்வளோதான். ஒவ்வொரு செயினுக்குள்ளேயும் நம்ம பீட்ஸ் கோர்த்துட்டு எடுக்கிறோம். அதுதான் வந்து பீட் ஸ்டிச். இப்போ இந்த இடத்துல வந்து நாட் போட்டுடலாம். நாட் வந்து நார்மல் சேம் அதே மெத்தட் தான். த்ரெட் எடுத்துகிட்டு இப்படி ப்ரீவியஸ் லூப்பில் விட்டுட்டு இப்படி அடியில் இழுத்துருங்க. இப்போ நான் டேங்கஸ்லேயும் ஸ்டிச் பண்ணி காட்டுறேன். இப்போ பாருங்கள், டேங்கஸ் எடுத்திருக்கேன். டேங்கஸில் வந்து எண்டில் இந்த மாதிரி நாட் போட்டிருக்கேன். இப்போ இதை வச்சு நான் எப்படி பீட் ஸ்டிச் பண்ணுறதுன்னு காட்டுறேன். அதே சேம் மெத்தட் தான், ஜஸ்ட்டு வந்து த்ரெட்டுக்கு பதிலாக இது யூஸ் பண்ணுறோம். இங்கேருந்து டேங்கஸ் த்ரெட்டு மீன்ஸ் நான் டேங்கஸ் எடுத்திருக்கேன். இப்போ பாருங்கள், இங்கேருந்து இந்த மாதிரி டேங்கஸ் எடுத்துகிட்டு பெரிய பீட் எடுத்துக்கலாம். இது இந்த பீடு வந்து ரெண்டு கூட ஸ்டிச் பண்ண வேண்டாம், ஒன்று ஒன்றா ஸ்டிச் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு அடுத்தது இந்த மாதிரி பெரிய பீட் ஸ்டிச் பண்ணும்போது ஒரு பீடாக தான் ஸ்டிச் பண்ணணும், அப்போ தான் உங்களுக்கு வந்து கரெக்டாக வரும். இதில் நாட்டும் அதே சேம் மெத்தட் தான், இப்படி பெருசாக எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து அடுத்தது ப்ரீவியஸ் லூப்பில் மாட்டிட்டு அடியில் இழுத்துருங்க, அவ்வளோதான். சேம் மெத்தட் தான், இதுதான் மெத்தடு. இந்த மாதிரி தான் பீட்ஸ் ஸ்டிச் பண்ணணும். எந்த பீட்ஸ்னாலுமே இந்த மாதிரி தான் ஸ்டிச் பண்ணணும். சுகர் பீட்னால் நீங்கள் 3 பீடாக எடுத்து ஸ்டிச் பண்ணிக்கலாம். பெரிய பீட்னால் நீங்கள் ஒரு பீடாக ஸ்டிச் பண்ணுங்கள், அப்போ தான் வந்து நீட்டாக வரும். நெக்ஸ்ட் வந்து கட் பீடு. கட் பீடும் அதே சேம் மெத்தடு தான். பாருங்கள், இந்த மாதிரி த்ரெட் எடுத்துக்கலாம். த்ரெட் எடுத்துகிட்டு கட் பீடில் ஒரு கட் பீட் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு அதே மாதிரி த்ரெட்டில் கோர்த்துட்டு இப்படி கரெக்டாக இப்படி பக்கத்தில் வரைக்கும் எடுத்துகிட்டு போய் இப்படி கரெக்டாக வைங்க. எந்த இடத்துல வருதோ அந்த இடத்துல ஒரு ஸ்டிச், அதே மாதிரி தான். இப்போ பாருங்கள், நான் ஸ்டிச் பண்ணது வந்து பீட்ஸ் நீடில் கிடையாது, நார்மல் த்ரெட் நீடில் தான். த்ரெட் நீடிலையும் நம்ம பீட்ஸ் ஸ்டிச் பண்ணலாம். பட் வந்து என்ன டிஃப்ரென்ஸ்னால், இந்த மாதிரி நிறையா பீட்ஸ் எடுக்க முடியாது. நீங்கள் ஒவ்வொரு பீட்ஸ் எடுத்து ஸ்டிச் பண்ணுற மாதிரி இருந்தால் அந்த த்ரெட் ஒர்க் பண்ணுறோம் இல்லையா, அதே நீடில்லையே வந்து நீங்கள் வந்து ஸ்டிச் பண்ணலாம். பீட்ஸும் ஒரு பீட்ஸை எடுத்து ஸ்டிச் பண்ணுற மாதிரி இருந்தால். இப்போ நிறையா பீட்ஸ் எடுக்கணும் அப்படின்னா தான் நீங்கள் வந்து இந்த மாதிரி நீடில் நிறையா பீட்ஸ் எடுத்துகிட்டு நீங்கள் ரெண்டாவோ ஒன்றா வச்சு ஸ்டிச் பண்ணலாம். இப்போ பாருங்கள், சுகர் பீடை வச்சு ஒரு லீஃப் ஷேப் எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு காட்டுறேன். இந்த மாதிரி த்ரெட் எடுத்துக்கிறேன். அதுக்கப்புறமா ஒரு 3 இல்லாட்டி 4 சுகர் பீட் எடுத்துக்கிறேன். பாருங்கள், நான் 4 சுகர் பீட் எடுத்திருக்கேன். 4 சுகர் பீட் எடுத்துகிட்டு இப்படி ஸ்ட்ரைட்டாக ஒரு ஸ்டிச் போட்டுக்கலாம். ஒரு ஸ்டிச் போட்டுட்டு பக்கத்தில் ஒரு குட்டி லாக் ஸ்டிச் போட்டுருங்க. திரும்பி வந்து இதை பேக்கில் எடுத்துகிட்டு போயிடுங்க. பேக்கில் எடுத்துகிட்டு போயிட்டு இப்போது இந்த பாயிண்ட் இருக்கு இல்லையா, இதுக்கு கொஞ்சம் கீழே தள்ளி இந்த இடத்துல ஒரு ஸ்டிச் போட்டுக்கலாம். ஒரு ஸ்டிச் போட்டுட்டு பக்கத்தில் ஒரு குட்டி லாக் ஸ்டிச் போட்டுக்கோங்க. எப்படி பண்ணியிருக்கேன்னு உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். அப்படியே திருப்பி ரிவர்ஸில் எடுத்துகிட்டு போயிட்டு இதுக்கு பக்கத்தில் ஒரு பீடு இருக்கு இல்லையா, ஒரு பீடு தள்ளி கொஞ்சம் கீழே தள்ளி பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் திரும்பவும் ஒரு 4 பீடு எடுத்துக்கோங்க. இந்த லீஃப் டிசைன் வந்து நம்ம நிறையா ப்ளவுஸில் வந்து யூஸ் பண்ணுவோம், அதனால தான் நான் இது சொல்கிறேன். இப்போ பாருங்கள், திருப்பி இப்படி எடுத்துகிட்டு கொஞ்சம் கீழே தள்ளி வரும். இப்போ ஃபஸ்ட்டு வந்து கொஞ்சம் கீழே தள்ளி தானே வச்சோம், ஸோ அதனால் வந்து இப்படி இந்த பீட்ஸ் வந்து கொஞ்சம் இப்படி கீழே தள்ளி வரும். ஸோ இங்கே ஒரு ஸ்டிச் போட்டுட்டு பக்கத்தில் ஒரு குட்டி லாக். இப்போ திரும்பவும் பேக்கில் எடுத்துகிட்டு போய்க்கோங்க. பேக்கில் எடுத்துகிட்டு போயிட்டு இதுக்கு கொஞ்சம் கீழே தள்ளி இந்தளவுக்கு போதும். இப்போ ஃபஸ்ட்டு பீட் இருக்கு இல்லையா, அந்த இடத்துல வரைக்கும் எடுத்துகிட்டு போகாமல் இதுக்கு செகண்ட் பீட் இருக்குல்ல, இந்த இடத்துல வரைக்கும் எடுத்துகிட்டு வந்துட்டு இப்படி ஒரு செயின் ஸ்டிச் போட்டு பக்கத்தில் ஒரு குட்டி லாக் போட்டுட்டு திரும்பவும் 4 பீட்ஸ் எடுத்துக்கலாம். 4 பீட்ஸ் எடுத்துகிட்டு இப்படி ஸ்டிச் பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு கீழே வரும். நான் எப்படி பண்ணியிருக்கேன்னு உங்களுக்கு தெரியுதுன்னு நினைக்கிறேன். நம்ம இந்த ஸ்டெம் ஸ்டிச்லாம் பண்ணுவோம் இல்லையா, பேக்கில் ஸ்டிச் பண்ணி அது மாதிரி தான். பட் இதில் வந்து பீட்ஸ் கொடுத்துருக்கோம். பாருங்கள், உங்களுக்கு வந்து ஒரு லீஃப் ஷேப் தெரியுதா? இதை சுற்றி வந்து சரி த்ரெட் வச்சு இப்படி போடும்போது உங்களுக்கு லீஃப் ஷேப்பு தெரியும். இப்போ பாருங்கள், நான் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணி காட்டுறேன்.
ஓகே, இப்போ 3 லைன் இந்த மாதிரி போட்டாச்சு. இப்போ வந்து இந்த மாதிரி போட்டுட்டு திரும்பி வந்து நீங்கள் பக்கத்தில் நிறையா லீஃப் எல்லாம் போடணுன்னா இந்த இடத்துல நாட் போட தேவையில்லை. இப்படி பெருசாக எடுத்துகிட்டு இந்த லூப்பை வந்து இந்த லாஸ்ட் பீட் இருக்குல்ல இதில் மாட்டி விட்டுருங்க. இப்படி வச்சுட்டு அடியில் இழுத்துருங்க. அப்போ வந்து உங்களுக்கு லாக் ஆகிடும். ஒருவேளை நீங்கள் இதோட ஒர்க்கு கம்ப்ளீட் ஆயிடுச்சு, நீங்கள் வந்து கட் பண்ண போகிறீங்க த்ரெட்டை அப்படின்னா நாட் போட்டுட்டு தான் கட் பண்ணணும். இப்போ நீங்கள் இப்படியே இங்கே கண்டினியூ பண்ண போகிறீங்கன்னா இந்த மாதிரி பண்ணிக்கலாம். இது எப்படி பண்ணுறது நான் இன்னொரு டைம் காட்டுறேன் பாருங்கள். இப்போ லாஸ்ட்டாக இதோட வந்து கம்ப்ளீட் ஆக போகுது. நெக்ஸ்ட்டு வந்து அடுத்த லீஃப் போட போகிறோன்னா இந்த லூப் இருக்குல்ல, நம்ம இந்த லூப்பில் வந்து நாட் போடுவோம். நாட் போடாமல் இப்படி பெருசாக எடுத்துகிட்டு இந்த லூப்பு வந்து இந்த லாஸ்ட் பீட் இருக்கு இல்லையா, இந்த லாஸ்ட் பீடில் பாருங்கள் இந்த மாதிரி வச்சுக்கோங்க. இந்த லாஸ்ட் பீடு வந்து இந்த லூப்புக்குள்ளே போகணும். தெரியுதா? இந்த மாதிரி வச்சுட்டு படியில் இழுத்துருங்க. அப்போ உங்களுக்கு லாக் ஆகிடும். இப்படி போட்டுட்டு இதை சுற்றி வந்து நம்ம ஒரு லைன் சரி த்ரெட் கொடுத்துக்கலாம். பாருங்கள் இங்கேருந்து சரி த்ரெட் எடுத்திருக்கேன். எடுத்துகிட்டு நார்மல் செயின் ஸ்டிச் தான். இதை ஒட்டி வந்து ஒரு லீஃப் ஷேப் மாதிரி கிடைக்கும். ஓகே, இப்போ பாருங்கள் ஒரு லீஃப் ஷேப் கிடச்சிருச்சு இல்லையா. இதே மாதிரி இந்த பக்கம் ஒன்று இந்த பக்கம் ஒன்று இப்படி போட்டு இதுவே ஒரு டிசைனாக மேக் பண்ணிக்கலாம். இப்போ உங்களுக்கு வந்து பீட்ஸ் எப்படி ஸ்டிச் பண்ணுறது அப்படின்னு தெரிஞ்சிருக்கும். நெக்ஸ்ட்டு ஸ்டிச் வந்து பீட்ஸ் லோடிங், அது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம பீட்ஸ் லோடிங் பார்க்கலாம். பீட்ஸ் லோடிங்க்கு வந்து நான் இது மேலே பண்ண போகிறேன். பீட்ஸ் லோடிங் பண்ணுறதுக்கு நீங்கள் எந்த பிளேஸில் லோட் பண்ண போகிறீங்களோ அப்போ வந்து இந்த மாதிரி ஒரு பீட்ஸ் வந்து ஒரு லைன் ஸ்டிச் பண்ணிக்கோங்க. இதுக்கு மேலே தான் வந்து நம்ம லோட் பண்ண போகிறோம். நார்மலாக வந்து த்ரெட் லோடிங் பண்ணுவோம் இல்லையா, பைப்பிங் த்ரெட்டை ஸ்டிக் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே த்ரெட்டில் லோடிங் பண்ணுவோம். இது அதே மாதிரி தான். பீட்ஸ் வந்து இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிவிட்டு இதுக்கு மேலே லோட் பண்ண போகிறோம். இப்போ பாருங்கள் இந்த மாதிரி நம்ம இந்த பீட்ஸ் எடுத்துக்கிறேன், நான் இது மேலே லோட் பண்ண போகிறோம். ஓகே, இதுக்கு வந்து இந்த சைடு இருந்து த்ரெட் எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி த்ரெட் எடுத்துகிட்டு பீட்ஸ் எடுத்துக்கலாம். நம்ம பீட்ஸை வச்சு இது மேலே லோட் பண்ண போகிறோம். இப்போ ஃபஸ்ட்டு வந்து ஒரு 4 பீட் எடுத்திருக்கேன். 4 பீட் எடுத்து இப்படி வச்சு பாருங்கள் கரெக்டாக வருதான்னு சொல்லி. கொஞ்சம் பத்தலை, ஸோ இன்னொரு பீட் எடுத்துக்கலாம். இப்போ 5 பீட் எடுத்தால் கரெக்டாக இருக்கும் பீட்ஸ் மேலே லோட் பண்ணுறதுக்கு. இப்படி பீட் எடுத்துகிட்டு இந்த சைடு வச்சுட்டு ஒரு ஸ்டிச் போட்டுருங்க. ஸ்டிச் போட்டு பக்கத்தில் ஒரு குட்டி லாக் ஸ்டிச் போட்டுக்கோங்க. போட்டுட்டு திரும்பி வந்து இந்த சைடு எடுத்துகிட்டு வந்துடுங்க. இந்த சைடு எடுத்துகிட்டு வந்துட்டு ஒரு ஸ்டிச், அதுக்கப்புறம் ஒரு குட்டி லாக் ஸ்டிச். நம்ம வந்து நார்மலாக த்ரெட்டில் பண்ணுவோம் இல்லையா, ஒரு பெரிய இந்த சைடு இருந்து இந்த சைடு வரைக்கும் ஸ்லாண்டிங்காக ஒரு செயின், அதுக்கப்புறம் இந்த பக்கம் குட்டி லாக், அதே மாதிரி தான் பண்ண போகிறோம். பட் இந்த லாங் செயின்குள்ளே பீட்ஸ் கோர்த்துருக்கோம், அவ்வளோதான் டிஃப்ரென்ஸ். இப்போ நம்ம 5 பீட் எடுத்துக்கலாம். பாருங்கள் நான் 5 சுகர் பீட் எடுத்திருக்கேன். திரும்பவும் இந்த சைடு கொண்டு வந்துட்டு ஒரு ஸ்டிச் போட்டுக்கலாம். இப்போ அதே மாதிரி பேக்கில் எடுத்துகிட்டு போயிட்டு இந்த சைடு வந்து ஒரு ஸ்டிச், அதுக்கப்புறம் ஒரு குட்டி லாக். இந்த ஸ்லாண்டிங்காக தான் வரணும், அந்த பொசிஷன் நீங்கள் சேஞ்ச் பண்ணிடக்கூடாது. திரும்ப வந்து ஒரு 5 பீட்ஸ் எடுத்துக்கலாம். ஓகே, இப்போ இந்த சைடு ஸ்டிச் பண்ணிக்கலாம். இது வந்து நார்மல் ஸ்விங் த்ரெட்டில் தான் ஸ்டிச் பண்ணுறேன், சிங்கிள் த்ரெட்டாக தான் எடுத்திருக்கேன். பக்கத்தில் ஒரு குட்டி லாக். இப்போ திரும்பவும் அதே மாதிரி கண்டினியூஸாக ஸ்டிச் பண்ணிக்கலாம். இதுதான் வந்து பீட்ஸ் லோடிங். இது வந்து நெக்லைன் சுற்றி லோட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து நல்லா எம்போஸ்டாக இருக்கும், லோட் பண்ணும்போது நல்லா கிராண்ட் லுக் கிடைக்கும். இந்த லோடிங் எல்லாம் பண்ணும்போது நீங்கள் வந்து டேங்கர்ஸ் யூஸ் பண்ணி ஸ்டிச் பண்ண வேண்டாம். ஏன்னா இப்படி இங்கே பாருங்கள், இப்படி லைட்டாக வந்து பீட்ஸ் விலகுச்சுன்னா உங்களுக்கு வந்து அடியில் இருக்கிற ஒயிட் கலர் டேங்கர்ஸ் தெரிஞ்சிடும். ஸோ நம்ம இந்த மாதிரி எல்லோ கலர் த்ரெட், கோல்டன் கலர் த்ரெட் எடுத்து ஸ்டிச் பண்ணும்போது உங்களுக்கு வந்து வெளியில் தெரிஞ்சாலும் அந்தளவுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியாது. ஸோ அதனால் வந்து நார்மல் ஸ்விங் த்ரெட் எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி எல்லோ கலர் எடுத்திங்கனாவே உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இதே மாதிரி மாறாமல் ஸ்டிச் பண்ணிட்டே வரணும். அதே மாதிரி இப்படி வச்சுட்டு இந்த மாதிரி லென்த்தாக ஸ்டிச் பண்ணிடக்கூடாது, அப்போ உங்களுக்கு அந்த லூஸ் விழுகும். கரெக்டாக இந்த இடத்துல எடுத்துகிட்டு போய் வச்சுட்டு ஸ்டிச் பண்ணணும். நெக்ஸ்ட்டு பக்கத்தில் ஒரு குட்டி லாக், திரும்பியும் இந்த சைடு ஒரு ஸ்டிச், திரும்பியும் பக்கத்தில் ஒரு குட்டி லாக், அதுக்கப்புறமா 5 பீட்ஸ் எடுத்துக்கலாம்.
அதே மாதிரி இதில் அந்த ஸ்லாண்டிங் பொசிஷனையும் மாற்றிடாதீங்க, அது ரொம்ப இம்பார்ட்டண்ட். கரெக்டாக எப்படி ஸ்லாண்டிங்காக வருதோ அதே மாதிரி கடைசி வரைக்கும் ஸ்டிச் பண்ணுங்கள், அப்போ தான் உங்களுக்கு ஃபினிஷிங் நீட்டாக வரும். இப்போ பாருங்கள், இந்த இடத்துல வந்து கரெக்டாக இங்கே ஸ்டிச் பண்ணணும். அதுக்கு பதிலாக இன்னும் நல்லா மேலே ஏற்றியோ ரொம்ப கீழே இறக்கியோ ஸ்டிச் பண்ணிட்டாலும் உங்களுக்கு வந்து அந்த ஃபினிஷிங் நீட்டாக வராது. அதே மாதிரி இந்த பீட்ஸ் எல்லாம் ஒர்க் பண்ணிவிட்டு வாஷ் பண்ணக்கூடாது, வாஷ் பண்ணால் கருத்து போயிடும். ஒரு சில பீட்ஸ் வந்து நம்மளுக்கு இதுலேயே வந்து ரவுண்ட் பீடெல்லாம் வந்து நான் டல் கோல்டு யூஸ் பண்ணியிருப்பேன், இதெல்லாம் வந்து டல் கோல்டு, இதுலேயே வந்து இன்னும் டார்க்காக கிடைக்கும். அந்த பீட்ஸ் எல்லாம் வாங்கிட்டு நீங்கள் வந்து அப்படியே கையில் வச்சிங்கனாலே வந்து அப்படியே கலர்ஸ் விட்டு வரும், அந்த மாதிரி இருக்கும். அந்த மாதிரி பீட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணாதீங்க, கொஞ்சம் குவாலிட்டியாக வாங்கி யூஸ் பண்ணுங்கள். ஏன்னா இது நம்ம ப்ரைடல் அந்த மாதிரி ப்ளவுஸ்லலாம் ஒர்க் பண்ணும்போது நல்லா குவாலிட்டியான பீட்ஸ் வச்சு ஒர்க் பண்ணும்போது தான் உங்களுக்கு வந்து லைஃப் நிறையா வரும். ஸோ மார்க்கெட்ஸில் வந்து சீப்பான ரேட்லேயும் நிறையா உங்களுக்கு ப்ராடக்ட்ஸ் கிடைக்கும், கொஞ்சம் காஸ்ட்லியான ப்ராடக்ட்ஸாக வாங்கி யூஸ் பண்ணுங்கள். அதே மாதிரி நான் சொன்னேன் இல்லையா, ப்ரிஸோவோட குவாலிட்டியான பீட்ஸ் இருக்குது, பட் அதோட ப்ரைஸ் வந்து ப்ரிஸோவோட டபுள் மடங்கு அதிகமாக வரும். அது வந்து இன்னும் கொஞ்சம் லைஃப் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். அது வந்து நான் அவ்வளோக்கா யூஸ் பண்ணதில்லை, ரொம்ப காஸ்ட்லியாக இருக்கும். பட் அது வேணால் ட்ரை பண்ணி பார்க்கலாம், எப்படி இருக்குது லைஃப் எப்படி வருது அப்படின்னு தெரியல. லைஃப் இன்னும் நிறையா வந்துச்சுன்னா அது பெட்டர் தானே, ப்ரைஸ் அதிகமாக இருந்தாலும் நம்ம ஒன்ஸ் தான் வந்து ஒர்க் பண்ண போகிறோம், ஸோ நம்ம அதை யூஸ் பண்ணிக்கலாம். அது பிராண்ட் எனக்கு கரெக்டாக ஞாபகம் இல்லை, நான் அடுத்த டைம் வந்து உங்களுக்கு வாங்க போகும்போது நான் அதோட பிராண்ட் என்ன அப்படின்னு சொல்கிறேன். இவ்வளோதான், பீட்ஸ் லோடிங் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இப்போ இந்த இடத்துல நாட் போட்டுடலாம். பாருங்கள், இப்போ பார்க்குறதுக்கு இந்த மாதிரி நல்லா நெருக்கமான ஃபினிஷிங்கில் கிடைக்கணும். இப்போ இதை சுற்றி நம்ம வேறு ஏதாவது ஒர்க், இன்னொரு லைன் பீட்ஸு அந்த மாதிரி நம்ம க்ரியேட்டிவிட்டிக்கு ஏற்ற மாதிரி ஒர்க் பண்ணிக்கலாம். இப்போ நெக்ஸ்ட்டு வந்து மைக்ரோ பீட்ஸ் ஒர்க் பார்க்கலாம். மைக்ரோ பீட்ஸ் வந்து எந்த ஒர்க்குமே பண்ண தேவையில்லை, ஜஸ்ட் வந்து க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு ஸ்டிக் பண்ணுறோம், இவ்வளோ தான் ஒர்க்கு. இதுதான் வந்து மைக்ரோ பீட்ஸ். இதில் வந்து ஹோல்ஸ் எதுவுமே இருக்காது, இந்த மாதிரி ரொம்ப பொடியாக இருக்கும் பீட்ஸு. இதில் வந்து எல்லா கலருமே இருக்குது. நான் உங்களுக்கு வந்து கிட்டில் கோல்டன் கலர் கொடுத்துருப்பேன், பேசிக்காக இருக்கிற கோல்டன் கலர் கொடுத்துருப்பேன். இதில் வந்து எல்லா கலருமே இருக்குது. ஓகே, இது வந்து இப்போ நம்ம ஆல்ரெடி இந்த மாதிரி ஒரு ஸ்டோன் செயின் ஒர்க் பண்ணியிருந்தோம் இல்லையா, இதுக்குள்ளே நம்ம எப்படி ஒர்க் பண்ணுறது அப்படின்னு காட்டுறேன். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி ஏதாவது ஒர்க்கு இல்லை இந்த ஸ்டோனுக்கு பதிலாக நீங்கள் பீட்ஸ் கொடுத்துக்கலாம், இல்லை வேறு ஏதாச்சும் சர்தோசி இல்லை சம் த்ரெட் ஒர்க் மட்டும். இப்போ நார்மலாக செயின் ஸ்டிச்சை வச்சு இந்த மாதிரி திலகம் இல்லை எனி ஷேப் நீங்கள் போட்டுட்டு அதுக்குள்ளே பீட்ஸ் ஒர்க் பண்ணிக்கலாம், அதாவது மைக்ரோ பீட்ஸ் ஒர்க் பண்ணிக்கலாம். மைக்ரோ பீட்ஸ் ஒர்க் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி க்ளூ அப்ளை பண்ணிக்கோங்க. இதுக்கு கொஞ்சம் நிறையா க்ளூ அப்ளை பண்ணணும். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா நிறைய க்ளூ அப்ளை பண்ணிக்கோங்க. இந்த எட்ஜ்லலாம் நல்லா க்ளூ படுற மாதிரி அப்ளை பண்ணிவிட்டு இந்த பீட்ஸை வந்து அப்படியே அதில் கொட்டி விட்டுறணும். இப்போ பாருங்கள், நான் அதில் கொட்டிக்கிறேன். அப்படியே லைட்டாக அங்கங்கே படுற மாதிரி கொட்டி விட்டுருங்க, போதும். இப்போது லைட்டாக ப்ரெஸ் பண்ணுங்கள், ரொம்ப அழுத்திட வேண்டாம். லைட்டாக ப்ரெஸ் பண்ணும்போது உங்களுக்கு வந்து நல்லா சீட் ஆயிரும். இந்த ஒர்க் வந்து ரெகுலராக யூஸ் பண்ணுற எந்த ட்ரெஸ்ஸுமே பண்ணிடாதீங்க, ஏன்னா ஜஸ்ட்டு ஒரு வாஷ் பண்ண உடனேயுமே வந்து இந்த க்ளூவெல்லாம் விட்டு வந்து எல்லாமே போயிடும். ஸோ இது வந்து கிராண்டாக இருக்கும், பட் பார்க்குறதுக்கு மைக்ரோ பீட்ஸ் ஒர்க்கெல்லாம் பண்ணும்போது கிராண்டாக இருக்கும், பட் வந்து லைஃப் வராது. லைஃப் வராது மீன்ஸ் வாஷ் பண்ணக்கூடாது, வாஷ் பண்ணாமல் வச்சுருந்தா ஒன்றும் ப்ராப்ளம் இருக்காது. ஸோ நீங்கள் வந்து ப்ரைடல் அந்த மாதிரியெல்லாம் பண்ணும்போது இந்த ஒர்க் யூஸ் பண்ணிக்கலாம். நார்மலாக ரெகுலர் குர்த்திஸ், ரெகுலர் ப்ளவுஸ்க்கெல்லாம் இந்த மாதிரி பீட்ஸ் ஒர்க்கு, இந்த மாதிரி கம் ஒட்டி எந்த ஒர்க் பண்ணுறதோ பண்ணாதீங்க. ஓகே, இந்த மாதிரி நல்லா லைட்டாக ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டு நல்லா காய விட்டுருங்க. இது வந்து ஒரு 1 டே நல்லா காயட்டும், அப்போ தான் வந்து நல்லா இந்த மைக்ரோ பீட்ஸ் எல்லாமே ஒட்டியிருக்கும். இது நல்லா காஞ்சதுக்கு அப்புறமா நெக்ஸ்ட் டே எடுத்துகிட்டு பாருங்கள், இப்படி லைட்டாக தட்டணும். இப்படி லைட்டாக தட்டினீங்கன்னா இதில் எக்ஸ்ட்ரா போட்டிருக்கோம் இல்லையா, அதெல்லாம் அப்படியே வந்து வெளியில் வந்துடும். இப்போ மற்றதெல்லாம் நல்லா அப்படியே ஸ்டிக் ஆயிரும். இவ்வளோதான், இதுதான் வந்து மைக்ரோ பீட்ஸ் ஒர்க்கு. ரொம்ப சிம்பிளான ஒர்க்கு தான் இது. ஓகே, இன்றைக்கி வந்து பீட்ஸ் ஒர்க், பீட்ஸ் லோடிங், மைக்ரோ பீட்ஸ் ஒர்க் பார்த்துருக்கோம். இது எல்லாமே ட்ரை பண்ணி பாருங்கள். இது ஏதாவது டவுட் இருந்தால் கேளுங்க. தேங்க்யூ ஆல்.